ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேப்பிடோ விஜய் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜயகுமார். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி ஜாப்ஸில் இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான ரிஸ்க்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி பாயை நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக இந்த ஒர்க் பண்ணுறாங்க. மீதி நேரம் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை இது வேறு ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறையா பேர் பார்த்திங்கனாக்கா ஃபுல் டைமாகவே இந்த ஜாபை நம்பியிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியோட மொத்த எக்ஸ்பென்ஸையும் இந்த ஜாபை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் ரிஸ்க் என்னான்னு சொன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஐடின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த டெலிவரி கம்பெனிஸ் அத்தனையுமே கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக மட்டும் தான் இருக்குது. டெலிவரி பாய்ஸை வந்து எந்த விதத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. இப்போது ஜென்ரலாக ஒன்று சொன்னாக்கா, நம்ம எல்லா நேரத்துலையும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம், சிரிச்சின்னு இருக்க மாட்டோம். இப்போ சின்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டான்னு வைங்க. நீங்கள் போகிறீங்க, டென்ஷன் ஆகி லொக்கேஷன் வந்து தேடவே முடியல. அப்போ அந்த கஸ்டமர் வந்து கத்துறான், ஓகே ஏன்டா இதுக்கு முன்னாடி நிறையா டெலிவரி பாய்ஸ் எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு போய்க்கிறாங்க, நீ என்ன இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியா புதுசாக? அந்தமாரி ஏதாவது ஒரு ஏடா கூடாவாக பேசுவான். அப்போ நீங்கள் வந்து எல்லா நேரமும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் டென்ஷனாகி ஏதாவது ஒன்று வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு வைங்க. அவன் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணும்போது இந்த அத்தனை டெலிவரி கம்பெனிஸ், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசான், ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் அவனை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. கஸ்டமரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து கட்டி விட்டுட்டு நம்ம ஐடியை வந்து பிளாக் பண்ணிடுவானுங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவனுங்க வந்து கண்ணை மூடிக்கின்னு கஸ்டமர் சைடில் தான் பேசுவாங்க தவிர நம்மளை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையாகவே என்ன நடந்துருக்கு, உண்மை என்ன, அதுக்கு கண்டுக்கவே மாட்டான் சுத்தமாக. நம்ம ஐடியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பண்ணுவான். அதான் ஒரு பெரிய டேஞ்சர். இப்போ சமீபத்தில் ஜெப்டோ க்ரோசரியிலே நம்ம ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணார். வாரத்துக்கு 13,000 சம்பாதிப்பார். நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் கஸ்டமர் கூட நடந்துருச்சு. அப்போ இந்த ஜெப்டோ கம்பெனி என்ன பண்ணானுங்க, இவர் ஐடியை வந்து பிளாக் பண்ணி விட்டானுங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, அதெல்லாம் பார்த்ததே கிடையாது அவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஐடி பிளாக் டெர்மினேட் ஆகிறதுனால நீங்கள் அடுத்தது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவே முடியாது. உங்கள் லைஃப் ஸ்பாயில் மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப நிறையா நடக்குது, இந்த ஐடி பிளாக்கிங்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே கம்பெனியை மட்டும் நம்பிக்கைன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்விக்கியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜொமேட்டோ, ஜெப்டோ, அந்த மாதிரி ரேப்பிடோ நிறையா கம்பெனிஸில் நீங்கள் ஐடி வச்சுருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு தவறு நடந்து உங்கள் ஐடி பிளாக் ஆனால் கூட நீங்கள் வந்து வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேறு ஏதாவது ஜாப் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். முழுசாகவே இந்த டெலிவரி ஜாப்ஸை வந்து நம்பியே இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன ஜாபாக இருந்தாலும் சரி, லைக் ப்ளம்பிங்கு, இது கார்பென்ட்ரி, இல்லை கொத்தனார் வேலை நீங்கள் கற்றுக்கின்னு இருக்கணும் சைடில், ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு அந்த மாதிரி. ஓகே, முழுசாக இந்த டெலிவரி ஜாப்ஸ் வந்து யாரும் நம்ப வேணாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்புறம் ஒரே ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வந்து ஸ்விக்கியை மட்டும் நம்பிக்கினே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வேறு கம்பெனியில் அவங்களுக்கு ஐடி இல்லைனாக்கா என்ன ஆகும்னா, அது பிளாக் ஆகிடுச்சுனாக்கா அவங்கள அடுத்த நாள் அவங்களால வந்து வேலை செய்ய முடியாது. இதே வேறு ஒரு கம்பெனி ஜொமேட்டோ அந்த மாதிரி இந்த ஐடி இருந்தாக்கா அவங்க அதில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஐடி பிளாக் வந்து சும்மா கிடையாது, ஒருத்தவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது அதில். ஓகேவா? அடுத்த நாள் அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான், அது யோசிக்க வேணாமா? ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே கார்பரேட்ஸு. ஏன்னா இவங்க ஐடி பிளாக் பண்ணால் இவனுக்கு வந்து வேறு ஆள் கிடச்சிடுவான். ஆனால் நம்ம லைஃபு ஸ்பாயில் தான். ஸோ உஷாராக இருங்க. நான் சொன்னது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.